ஓகே, 2024 கேட்கப்பட்ட இடை தொடர்பான கேள்வியை நாங்க இப்ப செய்ய போறோம். அதுல கேள்வியை பார்ப்போம். ஒரு குறித்த முச்சக்கர வண்டி ஒவ்வொரு வாரத்திலும் ஈடுபட்ட வாடகை பயணங்களின் எண்ணிக்கைகளுடன் தொடர்புபட்ட தகவல்கள் அட்டவணையில தரப்பட்டுள்ளது. சரியா? இது எல்லாமே வாடகை பயணங்களின் எண்ணிக்கை. எத்தனை வாடகை பயணம் போயிருக்கிறார், எத்தனை ட்ரிப் போயிருக்கிறார், சரியா? என்ன 5ல இருந்து 9 வரை. இது எத்தனை வாரம், இந்த மீட்டர்ல இருக்கிறதெல்லாம் எத்தனை வாரம். ஒரு வாரத்துல 5 தொடக்கம் 9 வாடகை பயணங்கள் போயிருக்கிறார். அது மாதிரி 4 வாரத்துல கணக்க வாடகை பயணங்கள் போயிருக்கிறார். என்ன, சில நேரம் இப்போ ஒரு சீசன் டைம் சொன்னா, இப்போ ஒரு கோவில் சீசன் ஒன்று வருது, வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆட்கள் வருவாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. அந்த நேரம் ஏற்றி இறக்குற வேலை கூடவா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த 4 வாரங்கள்ல 35 தொடக்கம் 39 வாடகை பயணங்களை மேற்கொள்வாங்க. சில நேரம் ஆட்டோக்காரர் சும்மா இருப்பாங்க, காஞ்சி போயிருப்பாங்க, ஒரு ட்ரிப்புமே வராம. அந்த ஒரு வாரத்துல 5 தொடக்கம் 9 இருக்கும். அப்படி இருக்கிற எல்லாத்தையும் இங்க நோட் பண்ணிருக்கு, எத்தனை வாரங்கள் எத்தனை வாடகை பயணங்கள் இருக்குது. அப்ப முதலாவது கேள்வி, முச்சக்கர வண்டி ஒரு வாரத்தில் ஈடுபட்ட வாடகை பயணங்களின் சராசரி எண்ணிக்கையை காண்க. சரியா? அப்ப இங்க எங்களுக்கு எடுகொண்ட இடைமுறையை பயன்படுத்தி செய்யன்னு சொல்லல. அதனால நீங்க எஃப்எக்ஸ் முறையிலையும் செய்யலாம், எஃப்டி முறையிலையும் செய்யலாம். நாங்கள் இந்த கேள்வியை உங்களுக்கு எஃப்டி முறையை ஞாபகப்படுத்தும் முறையா எஃப்டி முறையில செய்வோம். சரியா? எடுகொண்ட இடைமுறையோ எஃப்எக்ஸ் முறையோ ரெண்டுக்குமே நடுப்பெருமான நிரல் கட்டாயம் வருது. சரியா? அப்ப யோசிக்காம நடுப்பெருமான நிரலை போட்டாச்சு. நடுப்பெருமானம் எப்படி காண்றாங்க? என்ன காண்றது? 5க்கும் 9க்கு நடுப்பெருமானம் எப்படி காண்றாங்க? என்ன செய்யறாங்க? ரெண்டால விரிப்போம். 2ஐயும் கூட்டி 2ஆல விரிங்க. 5ம் 9 14, 14 2ஆல விரிச்சா 7, 14 2ஆல விரிச்சா 7. அதே மாதிரி அடுத்தது பார்ப்போம். 10ம் 14 2ஐயும் கூட்டி 2ஆல விரிக்கணும். 10ம் 14 எத்தனை? 24. 24 2ஆல விரிச்சா எத்தனை? எத்தனை பிள்ளைங்க 2ஆல விரிச்சா? 12. இனி கூட்டி பிரிக்கணுமா? இனி அடுத்தடுத்த வகுப்பாயில கூட்டி பிரிக்கணுமா? கூட்டி பிரிக்க தேவையில்லை. ஏன்னா அப்ப என்ன செய்யணும்? இனி என்ன செய்யணும்? இது எவ்வளவு கூடுது? நடுப்பெருமானம் எவ்வளவு கூடுது? முதலாம் நடுப்பெருமானத்தின் அடுத்தது எவ்வளவு வரும்? 12ஓட 5 கூட்டினா 17. 5 கூட்டினா 22. 37. அப்ப இவ்வளவும் சரியா இருந்தால் சரியா போட்டு ஒரு மாசம் போடுங்க. நடுப்பெருமான நிரலுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். சரியா? நடுப்பெருமான நிரல் முடிச்சு. ஓகே, அடுத்து எஃப்எக்ஸ் முறையில செய்தார்கள். இவ்வளவுதான். இந்த ரெண்டுக்கு மேல ஒன்றுதான் வரும். என்ன, எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கி எஃப்எக்ஸ் என்று சொல்லி ஒரே ஒரு குளம் வரும். எஃப்டி முதல்ல மீட் பண்ணுங்களா? ஓகே, முதல்ல விலகலை காணணும், அதுக்கு பிறகுதான் எஃப்டியே காணணும். அப்ப விலகலுக்கு ஒரு சமன்பாடு இருக்குன்னு படிப்பிச்சனா? விலகல் என்ன சமன்பாடு பிள்ளைகள்? விலகல் எதிலிருந்து எதை கழிக்கும்? நடுப்பெருமானம் நடுப்பெருமானம் சாய எடுகொண்ட இடை, எடுகொண்ட இடை, உத்தேச இடை, நடுப்பெருமானம். நடுவுல நடுப்பெருமானம் இருக்கும். இவருங்க இதுல 3 பெருமானம் இருக்கு. விலகல், நடுப்பெருமானம், எடுகொண்ட இடை, 3 விஷயம் இருக்கு. நடுவுல நடுப்பெருமானம் இருப்ப. சரியா? நடுப்பெருமானத்துல இருந்தா நெடுகொண்ட இடையை கழிப்போம். அதுக்கு முன்னுக்கு எடுகொண்ட இடையை தெரிவு செய்யணுமே. அதை எப்படி தெரிவு செய்யற? நாங்கள் சொல்ல வளமையா எடுகொண்ட கேள்வியில என்ன சொல்றாங்க? ஆகார வகுப்புல இருக்கிற ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை எடுகொண்டடையாக கொண்டு. அப்ப எப்படி ஆகார வகுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? நடுப்பெருமானத்தை பார்த்துருவாங்க. அது ஹிமாஸ் மைக் மியூட் பண்ணுங்க. சரியா? நீ பாருங்க, சில பிள்ளைகள் நடுப்பெருமானத்தை
வச்சுக்கொண்டு இதான் ஆகார வகுப்புன்னு நினைச்சிருவாங்க. நடுப்பெருமானம் எப்பவுமே கீழே தானே பிள்ளைய கூட்டிட்டு வரும். அப்படி பிள்ளையா நினைக்க கூடாது. சரியா? மீடுரன்ல யாரு கூட மீடுரன்ல யாரு? 30 எஸ், இந்த 7 தான் கூட. ஆகவே ஆகார வகுப்பாய்டை, இந்த கேள்வியில அந்த கேள்வி கேட்கல. வளமையா கூட முதலாவது கேள்வி என்ன? ஆகார வகுப்பாய்டு என்று சொல்லி ஒரு கேள்வி வருமல்ல, அந்த கேள்வி இந்த வருஷம் வரல பாருங்க. ஆகார வகுப்பாய்டு கேட்டிருந்தா என்ன எழுதிருப்பீங்க? 30/34. அப்ப ஆகார வகுப்பாய்டையின் நடுப்பெருமானம் 32. இதுக்கு ஒரு பொட்டியை போட்டுருங்க. சரியா? பொட்டியை போட்டு போட்டு கொடுங்க. இவரான் ஆகார வகுப்பாய் சொல்லி இதான் எடுகொண்ட எடை. ஆகார வகுப்பாய்டையின் நடுப்பெருமானம் அதான் எடுகொண்ட எடை. சரியா? ஓகே, இப்ப டக்குன்னு நிரப்புவோம். இங்க பாருங்க, இதுக்கு நேரா பூஜ்ஜியத்தை போடுவோம் இல்லையா? ஏன் ஏன் இங்க நடுப்பெருமானம் 32 தான், இடுகொண்ட எடையும் 32 தான். என்ன, நடுப்பெருமானமும் 32 தான், எடுகொண்ட எடையும் 32 தான். அப்ப 32ல இருந்து 32 போனா பூஜ்ஜியம். இப்ப கீழே வருவோம். இங்க நடுப்பெருமானம் எவ்வளவு? நடுப்பெருமானம் எவ்வளவு? 37 எடுகொண்ட எடை எவ்வளவு? எடுகொண்ட எடை எவ்வளவு? 32 32. 37ல இருந்து 32 போனா எத்தனை? 32ல இருந்து 32 5 5. அஞ்சு போட்டா காணும், விளங்குறதுக்காண்டி போட்டுருக்கு. 32 37 இருந்து 32 போனா 5. இப்ப இதுக்கு வருவோம். நடுப்பெருமானம் எவ்வளவு? இதுல எவ்வளவு நடுப்பெருமானம்? 27 32 அப்ப 27ல இருந்து 32 போகணும். 27ல இருந்து 32 போனா எத்தனை? அத மாதிரி 22ல இருந்து 32 போனா எவ்வளவு? 22ல இருந்து 32 போனா எவ்வளவு? 17ல இருந்து 32 போனா எவ்வளவு? 15 5 10 15 5 10 15 20 முடிஞ்சு. சரியா? விலகலுக்கு இங்க புள்ளிகள் வழங்கப்படாது இந்த 2024ல. அதுக்கு பதிலா எஃப்டிக்கு 2 புள்ளி வரும். சரியா? எஃப்டி நிரப்புனா 2 புள்ளி வரும். எஃப்டி எப்படி நிரப்புறது? எஃப்ஐயும் டிஐயும் பெருக்கினா எஃப்டி வரும். எஃப்ஐயும் டிஐயும், எஃப்டி நடுவில் கூட்டலோ கழித்தலோ இல்ல, எஃப்எம் டியும் பக்கத்துல இருக்காது, பெருக்கு பாரு. அப்ப இந்த ரெண்டையும் பெருக்குவோம். சரியா? அப்ப முதலாவது சைவரத்துக்கு நடுவுல போட்டுருவோம். சைவரால யாரை பெருக்கினாலும் சைவர் தான். என்ன, சைவரால யாரை பெருக்கினாலும் சைவர் தான். சரி, இனி பிளஸ் எல்லாம் ஒரு கரையிலையும் மைனஸ் எல்லாம் ஒரு கரையிலையும் எழுதுவோம். அப்ப பாருங்க, 4 5 எவ்வளவு? 4 5 20 அது மாதிரி இஞ்சி என்ன வரப்போகுது? 5 25 6 10 60 60 3 தர 60 1 தர 25. சரியா? ஒன்றுக்களுக்கு நேரா ஒன்றுக்கள், 10களுக்கு நேரா 10கள், 100களுக்கு நேரா 100கள் எழுதக்குள்ளேயே வரிசையா எழுதுங்கோ. ரஃப் பேப்பர்ல கொண்டு போய் வச்சு எழுதாதீங்கோ. ஒரு நம்பர் பிழைச்சாலும் சொல்லி முடிஞ்சு. சரியா? ஓகே, அப்ப இதை பாருங்க, அவ்வளோத்தையும் கூட்ட போறோம். அப்ப மறையெல்லாம் கூட்டுவோம். 60 60 60 6 18 180. இங்க பாருங்க, 25 25 50. அப்ப 180ம் 50ம் எத்தனை? 230. மறை எல்லாம் மறை மைனஸ். ஒரே குறியன்னா கூட்டுப்படும், அதே குறிய போடும். ஒரே குறியன்னா கூட்டுப்படும், அவ்வளோத்தையும் கூட்டி அதே குறிய போடும். சரியா? இந்த 20 மட்டும்தான் இருக்கு, பிளஸ் 20. சரியா? அப்ப சிக்மா எஃப்டி என்ன வர போகுது? இங்க பாருங்க, இப்ப வேற குறியல்ல, இது 20 அல்ல, பிளஸ் அல்ல 230 மைனஸ் வேற குறியன்னா என்ன செய்ய முடியாது? வேற குறிய அழிபடும் பெரிய நம்பர் கூடிய விடைக்கு போடும். சரியா? பாட்டு மாதிரி படிக்கும். ஒரே குறியன்னா கூட்டணும், அதே குறிய போடணும். வேற குறியன்னா கழிக்கணும், பெரிய நம்பர் குறிய போடணும். அப்ப கழிச்சா எவ்வளவு? 230ல இருந்து 20 கழிச்சா 210. கழிக்கணும் பெரிய நம்பர் யாரு? 20 அரை. ஏன்னா பெரிய நம்பர் 230. அப்ப விடை 210. ஓகேவா? அப்ப எஃப்டி நிரல் சரியா இருந்தா 2 மார்க்ஸ். இந்த சிக்மா எஃப்டி சரியா இருந்தா 1 மார்க்ஸ். எஃப்எக்ஸ் முறையில செய்தவங்களுக்கு
பார்த்துக்கொள்ளுங்க. எஃப்எக்ஸ் முறையில செய்தவங்களுக்கு என்ன வந்தது? 7 சரியா, 36, 68, 32, 135, 224, 148. கூட்டுத்தொகை எவ்வளவு வந்த பிள்ளைகள்? சிக்மா எஃப்எக்ஸ் எவ்வளவு வந்தது கூட்டுத்தொகை? 750. 750. அப்ப எஃப்எக்ஸ் நிரலுக்கு 2 மார்க்ஸும் சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் 750 என்று கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க்ஸும் கொடுக்கும். அதே மாதிரி தான் இருந்துச்சு. எஃப்டி நிரலுக்கு 2 மார்க்ஸும் சிக்மா எஃப்டி 210 வந்தா அதுக்கு ஒரு மார்க்ஸும் கொடுக்கும். சரியா, 2 ஒன்று தான். இந்த கேள்வியில ஒன்று சொல்லல, அதனால நாங்கள் எங்களுடைய சேர்த்துக்கு முறையில செய்யலாம். ஓகே சரியா. அப்ப முதலாவது கேள்வி என்ன? முதலாவது கேள்விக்கு திரும்ப வருவோம். ஒரு வாரத்தில் ஈடுபட்ட பயணங்களின் சராசரி எண்ணிக்கை. என்னடா இடை என்ற வசனத்தை காணல் என்று குழம்பாயங்கோ? ஒத்த சொல் இடை சராசரி. உங்களோட ரிப்போர்ட் கார்டுல எல்லாம் இருக்கும் 9 பாடத்தையும் கூட்டி அதுல சராசரி புள்ளி போட்டிருப்பாங்க. சராசரி என்று தானே போட்டிருப்பாங்க. இடை சில ரிப்போர்ட்ல இடை என்னும் இருக்கும். இடை சராசரி எல்லாம் உண்டுதான், ஒத்த சொல் என்ன. அப்ப சராசரி காணுமா? முதலாவது கேள்விக்கு இடைக்கு என்ன சமன்பாடு பிள்ளைகள்? இடைக்கு என்ன சமன்பாடு? இதுல ஏ A plus Sigma FT equal sigma F. இன் கீழ் சிக்மா எஃப். சரியா. மற்ற முறையில செய்தார்களுக்கு இடை சமன் சிக்மா எஃப்எக்ஸ் இன் கீழ் FX sigma F. ஓகேவா. அப்ப ஏக்கு பதிலா என்ன போடுவோம்? ஏக்கு பதிலா இந்த இருக்கு, பொட்டி போட்டு வச்சிருக்கேன் பத்திரமா. என்ன பொட்டி போட்டு ஏன்னு போட்டு வச்சிருக்கோம்? ஆகார வகுப்பின் நடுப்பெருமானம். அப்ப 32 வந்திருக்கும். சக சிக்மா எஃப்டி என்ன வந்திருக்கு? மறை 210. மறை 210 கீழ் சிக்மா எஃப் 30. நம்ம தந்திருக்கா. அதுல எத்தனை வாரங்கள் டோட்டல் உண்டு? இல்ல தரல, நம்ம கூட்டுவோம். கூட்ட எவ்வளவு வருது பிள்ளைகள்? சிக்மா எஃப் எவ்வளவு வந்தது? 30. எத்தனை? 30ஆ? 4, 4, 8, 14, 19, 26, 30 என்ன? சிக்மா எஃப் 30 வந்திருக்கு கூட்டுத்தொகை. சில கேள்விகளை தருவாங்க, கேள்வியிலே தந்திருப்பாங்க என்ன. சில கேள்வியில நம்ம கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். அப்ப இங்க பாருங்க, இது மைனஸ் தானே. மைனஸும் பிளஸும் வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டால் மறை வரும். வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டா மறை வரும். அப்ப 32 2 குறியும் பெருக்கப்பட்டு மறை வரும். இதை வெட்டலாம் என்ன பிள்ளைகள்? சைவரையும் சைவரையும் வெட்டலாம் இல்ல. 3 என்ன 3 அப்ப இங்க 7 வரப்போகுது. 32 இந்த 7 போனா எத்தனை பிள்ளைகள்? எத்தனை வந்து? 25. அப்ப இதுக்கு ஒரு மார்க்ஸ் போடுங்க, இதுக்கு ஒரு மார்க்ஸ், மொத்தம் 2 மார்க்ஸ் போடுங்க. மொத்தம் 2 மார்க்ஸ். இப்ப சிக்மா எஃப்எக்ஸ் முறையில செய்தவர்களுக்கு கூட்டுத்தொகை வந்து 750 வந்ததாம். கூட்டுத்தொகை 750 வந்ததாம். மீடு 2 கூட்டுத்தொகை அதே தானே. மீடு 2 கூட்டுத்தொகை அதே தான். 30 வந்ததாம். 30 வந்ததாம். அப்ப சைவரையும் சைவரையும் பட்டலாமல்ல. சைவரையும் சைவரையும் பட்டலாமல்ல. 75 3ஆல பிரிச்சா எத்தனை பிள்ளைகள்? 75 3ஆல பிரிச்சா 25. 25. ஏதாவது விடைகள் மாறிச்சா? இல்ல. இதுல என்னென்ன கேள்விகள் மிஸ் ஆகுது? வளமையான கேள்விகள்ல இப்படி ஆராய்ச்சி செய்யுங்க. வளமையா போன வருஷம் வந்ததுல இதுல என்ன இல்ல, அடுத்ததுல என்ன இல்ல, இப்படி ஆராய்ச்சி செய்யுங்க. எல்லா பாடத்திலையும் இப்படி ஆராய்ச்சி செய்யுங்க. இப்ப நான் சொல்லையா, முதலாவது கேள்வி ஆகார வகுப்பாடி கேட்கல, அந்த கேள்வி மிஸ் ஆகுது. வேற அடுத்த இதுல ஒரு மிஸ் ஆகுது, சொல்லுங்க பார்ப்போம். இந்த 25 வச்சு அடுத்த ஒரு கேள்வி வரும், இதை வச்சு ஒரு கேள்வி வரும். என்னது? என்ன மிஸ் ஆகுது? தசமத்துல வந்தா அத முழு எண்ணுக்கு மாத்தி. ஓ, கிட்டிய முழு எண்ணில் தான் இருக்கு. இது ஓகே, இது முழு எண்ணில் தான் இருக்கு. இது என்ன செய்யறது? என்ன, இது ஆல்ரெடி முழு எண் தான். 25.336 இல்ல, இது 25 முழு எண்ணாவே வந்திருக்கு. அப்ப அந்த கேள்வி இல்லை. சரியா. அப்ப கிட்டிய முழு எண்ணில் தான் பார்த்தோம் அப்படின்னு. ஓகே சரி. இப்ப 2வது கேள்விக்கு போவோம். விலங்காடி கேளுங்க. 2வது கேள்வி விரைவாக போவோம். முச்சக்கர வண்டியின் சாரதி 52 வாரங்களில் என்ன. அடுத்த கேள்வி இதை யூஸ் பண்ணி பெருக்கிற மாதிரி வரும். இடையே கண்டுட்டு இப்ப 6 மார்க்ஸ் எடுத்துட்டோம். சரி, 6 மார்க்ஸ் எடுத்துட்டோம். இதுல 1 மார்க்ஸ் வந்துட்டு, இதுல 2 மார்க்ஸ் வந்துட்டு, 3 4 4 அங்கால 5 6 6 மார்க்ஸ் எடுத்துட்டோம். 6 மார்க்ஸ் சிம்பிளா அந்த கேள்வி என்னண்டே விளங்க தேவையில்லை. அங்கால இருக்கிற 4 மார்க்ஸ் கேள்வி விளங்கியே ஆகும் என்ன. அப்ப முச்சக்கர வண்டியின் சாரதி 52 வாரங்களில் ஒட்டுமொத்தமாக எத்தனை வாடகை பயணங்களை எதிர்பார்க்கலாம்? 52 வாரங்கள்ல இப்படியான கேள்வி வந்தா
முதலாவது கேள்வியில நீங்க கண்ட இந்த 25 என்னென்று ஒரு 2-3 தரம் வாசிங்க. சரியா? நான் ஒரு தடவை வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு வாரத்தில் ஈடுபட்ட பயணங்களின் சராசரி. இந்த 25ன்றது என்ன பிள்ளைகள்? இந்த 25ன்றது என்ன? ஒரு வாரத்துல வாரத்தில் சரியா? சராசரியா? அஞ்சு பாருங்க, அவருக்கு வித்தியாசமா வந்திருக்காரு ஒரு முச்சக்கர வண்டி சாரதி. சரியா? சில நேரங்கள்ல 5 இலக்கம் 9 பயணம் வந்திருக்கு, சில நேரங்கள்ல கூடவும் வந்திருக்கு. சராசரியா அவருக்கு ஒரு வாரத்துல என்ன, ஒரு வாரத்தில் சராசரியா ஒரு வாரத்துல 25 பயணங்கள் வந்திருக்கு. இதுல எத்தனை பயணங்கள் கேட்டிருக்காங்க? எத்தனை வாரம் கேட்டிருக்கு? 52. அப்ப 52 வாரத்துல எத்தனை வரும்? ஒரு வாரத்துல 25ண்டா 52 வாரத்துக்கு எப்படி காண்றது? என்ன 25 52 இருக்கும். 25 என்ன விட வந்தது? என்ன விட வந்தது பிள்ளைகள்? சொல்லுங்க. 1300 சரியா? 1300க்கு ஒரு மாஸ் போடுங்க பிள்ளைகள். 1300 ஒரு மாஸ். இங்க பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன், அதுக்காண்டி இதை மறந்துருங்க, கேட்டதை மறந்துருங்க. என்னன்னு சொன்னா, இப்ப இதுல ஒரு புள்ளடியும் மாத்தி போட்டான். 60க்கு பேர 40 போட்டான். சரியா? 40 போட்டு இதுல எங்களுக்கு பிழைச்சிட்டு. அப்ப இந்த கூட்டுத்தொகைக்குரிய புள்ளி கிடைக்காது. இந்த எஃப்டியில சரியா எத்தனை புள்ளி? ஒரு புள்ளியை தவிர்க்க ஒன்றுக்கு பிள்ளை எடுத்தா பரவாயில்ல. ஏன்னா இது எஃப்டி குழந்தைக்கு 2 மாசம் ஒரு ஒன்று நீங்க 60க்கு பேர் 50 போட்டீங்க, அதுக்காண்டி 2 மாசம் 1 மாசம் குறைக்க மாட்டோம். இதுக்கு 2 மாசம் வரும். ஆனா கூட்டுத்தொகைக்குரிய மார்க்ஸ் வராது. சரியா? அந்த எடை கண்டீங்க 25ன்னு சொல்லி அந்த மார்க்ஸும் வராது. இப்ப இடையே பிழையான விடை ஒன்று கண்டிருக்கீங்க, 20 மார்க்ஸ். சாரி 20 சொல்லி விடை வந்திருக்கு. ஆனா அந்த பிழையான விடைய இந்த சரியான சமன்பாட்டுல நீங்க பிரதிக்கிட்டீங்கடா, உங்களுக்கு வந்த இடை வந்து 20 தர 52 போட்டாலும் பிழையான விடைய அவர் சரியா கொண்டு பெருக்கி இருக்கிறார். ரெண்டு அடிப்படையில, ஒரு இறக்க அடிப்படையில ஒரு மாஸ்டர் அந்த ஸ்கீம்ல இருக்கு. சரி, அதுக்காண்டி அப்படி ஒரு கான்பிடன்ஸ்ல வராதீங்க. டபுள் செக் பண்ணுங்க. ஏன்னா இதை டபுள் செக் பண்ணுங்க, சரியா பெருக்கி இருக்குன்னா. நான் மனதால் பெருக்குவேன், நான் ஒரு அபாகஸ் சாம்பியன் சொல்லி போட்டு டக்கு டக்குன்னு போட்டு போறேன். என்ன இது ஒருக்கா டபுள் செக் பண்ணுங்க, கூட்டுத்தொகை சரியா இருக்குதான்னு சொல்லி பாருங்க. சரியா? பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிழைக்காது. ஓகே, இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். விளங்காடி கேளுங்க. சரி, ஓகே, குட். விளங்கிட்டு மூணாவது கேள்வி. ஓகே, முதல்ல மியூட் பண்றேன்னா அன்மியூட் பண்ண, கதைச்சு போட்டு திரும்பவும் மியூட் பண்ணுங்களா? விலகல் என்னன்னு கண்டுபிடிச்சீங்க? சொல்லுங்க. விலகல் டி என்னன்னு கண்டுபிடிச்சீங்க? இல்லையா? இது இல்ல, விலகல் டி ஓ, அது என்னன்னு கண்டுபிடிச்சீங்க? விலகல் கண்டுபிடிக்கிறதா? விலகலுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. விலகல் வந்து நடுப்பெருமானத்திலிருந்து எடுகொண்டடைய கழிக்கணும். சரியா? இங்க பாருங்க, ஒரு கேட்டபடியே திரும்ப சொல்றேன். நடுப்பெருமானம் என்றது இதுல எழுதுறோம், அது விளங்கிச்சா? இதுல நடு ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சு நடுப்பெருமானம் கண்டு வச்சிருக்கோம்ல. அதே மாதிரி உத்தேச விடை கண்டுபிடிச்சது, எடுகொண்ட விடை கண்டுபிடிச்சது விளங்கிச்சா? மீடுல இது கூடன்னு பாக்குறது 7 தான் கூட. ஏன்னா 6 விட 7 பெருசு. அப்ப இதுதான் ஆகார வகுப்பாயிடை. ஆகார வகுப்பாயிடை நடுப்பெருமானம் 32. இனி இந்த 32ல இருந்து என்ன, 32 தான் இனி பிக்ஸ்டா இருக்க போகுது, அது எடுகின்ற இடை. நடுப்பெருமானத்திலிருந்து இவரை கழிக்க போறோம். இதுல நடுப்பெருமானமும் 32 தான், எடுகொண்ட இடையும் 32 தான். 32 கூட சைவர். இங்க பாருங்க, இதுல நடுப்பெருமானம் 37. சரியா? 37 எடுகொண்ட இடை பொட்டி போட்டுட்டோம், அது மாறாது. 37ல இருந்து 32 5. சரியா? இனி இதை பாருங்க, இங்க நடுப்பெருமானம் 27. 27ல இருந்து 32 போகுமா? இல்ல, இது பெரிய நம்பர் இல்ல, அப்ப மாறியாச்சு. அது மாதிரி 22ல இருந்து 32, 22க்கும் 32க்கும் வித்தியாசம் 10. 22ல இருந்து 32 போனா மறை 10. சரியா? அதே மாதிரி எல்லாத்தையும் போடுறது. விளங்கிச்சா? விளையாடு இப்ப விளங்கிச்சா? ஓகே, ட்ரை பண்ணுங்க, திரும்ப ட்ரை பண்ணுங்க எல்லா கேள்வியும். இப்ப நீங்க கேட்ட நீங்கள் எல்லா கேள்வியையும் எஃப்டி முறையில ட்ரை பண்ணுங்க. எஃப்எக்ஸ் முறையில செய்த கேள்வியையும் எஃப்டி முறையில செய்யுங்க. ஓகேவா? இப்ப மூன்றாவது கேள்விக்கு போவோம். மூன்றாவது கேள்வி என்ன சொல்லுது?
ஒரு வாடகை பயணத்தின் சராசரி தூரம் 5 கிலோமீட்டர் என கொள்வோம். சரி, எந்த கேள்வியை நான் அளிக்கிறேன், நான் தரவுகள் எழுத போறேன். தரவுகளை சும்மா ரஃப் பேப்பர் நோட் பண்ணுவோம். ஒரு வாடகை பயணத்தின் சராசரி தூரம் 5 கிலோமீட்டரா? சரியா? மூன்றாவது செய்ய போறோம். ஒரு பயணத்தின் ஒரு பயணத்தின் சராசரி தூரம், இடைத்தூரம், சராசரி தூரம் 5 கிலோமீட்டர். ஓகேவா? அங்கால என்ன சொல்றாங்க, 1 கிலோமீட்டருக்கு 100 ரூபாய் கட்டணம் விடுகிறாராம். 1 கிலோமீட்டருக்கு சரியா 100 ரூபாய் கட்டணம் விடுகிறார். சரிதானே பிள்ளைகள்? இதெல்லாம் நாங்கள் ரஃப் பேப்பர்ல நோட் பண்றோம். இந்த கேள்வியை வாசிச்சு ரஃப் பேப்பர்ல நோட் பண்றோம். அங்கால என்ன, அவருடைய 4 வாரத்துக்குரிய வருமானம் எவ்வளவு எதிர்பார்க்கலாம், 4 கிழமைக்கு எவ்வளவு வருமானம் வரும். அப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க திரும்ப முதல்ல இருந்து வருவோம். ஒரு வாரத்துல நம்ம கண்ட இடை, ஒரு வாரத்துல வர்ற பயணங்கள் எண்ணிக்கை எவ்வளவு வந்தது? ஒரு வாரத்துல பயணங்களின் எண்ணிக்கை எவ்வளவு வந்த பிள்ளைகள்? ஒரு வாரத்துல முதலாவது 25. வாரத்துல 25 பிள்ளைகள். 4 வாரத்துல, 4 வாரம் தான் கேள்வி பாருங்க. 4 வாரத்துல இத்தனை எவ்வளவு உழைப்பார், எவ்வளவு வருமானம் தருது. ஒரு வாரத்துல அவரேஜா 25 பயணங்கள் போவார். அப்ப ஒரு வாரத்துல 25, 4 வாரத்துக்கு என்ன செய்யணும்? 4ஆல பெருக்கணும். 4 பேருக்கு போகணும். 25 4 ஆகவே 100 பயணம் போவார். பயணங்களின் எண்ணிக்கை 4 வாரத்துல 100 பயணம் போவார். சரியா? இதுல ஒரு தரவு தந்திருக்கு, யூஸ் பண்ணுவோம். ஒரு பயணத்துல 5 கிலோமீட்டர் போவாருண்டா, அப்ப இது எத்தனை பயணம்? 100 பயணம். பயணத்திலையும் எவ்வளவு தூரம் போவார்? 4 வாரத்தில் சென்ற தூரம். திரும்ப சொல்றோம் பாருங்க, ஒரு வாரத்துல 25 பயணம் போவார். அப்ப 4 வாரத்துல 100 பயணம் போவார். அது அப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு பயணத்துல 5 கிலோமீட்டர் போவாருன்னா, அப்ப இந்த 100 பயணத்திலையும் எத்தனை கிலோமீட்டர் போவார்? என்ன செய்யணும்? பெருக்கணும். 100ஆல பெருக்கணும். 5ஆல பெருக்கணும். 500 5ஆல பெருக்கணும். பயணம். 100 5ஆல பெருக்கினா 500 கிலோமீட்டர். இப்ப இந்த தடவை யூஸ் பண்ணல, நாங்க இன்னும் இந்த தடவை யூஸ் பண்ணல. இல்ல, 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு வாங்குறார் மீட்டர்? ஆட்டோல போட்டிருப்பாங்க. 100 ரூபா. 100 ரூபா வாங்குறாருண்டா, 500 கிலோமீட்டருக்கு எவ்வளவு வாங்கியிருப்பார்? எப்படி காண்றது? 500 100ஆல பெருக்கணும். 500 வருமானம், எதிர்பார்க்கத்தக்க வருமானம் 500 தர 100. 1 கிலோமீட்டருக்கு 100 ரூபா படி 500 கிலோமீட்டருக்கும் சரியா ரூபா 500 50,000. சேரும். அப்ப எவ்வளவு வந்தது பிள்ளைகள்? ரூபா எவ்வளவு வந்தது? 50,000. 50,000 வரும். சரி, அப்ப 50,000 கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ். அங்கால இதை பெருக்கின இவ்வளவுக்கும் ஒரு மார்க். இது வந்து ஒரு வரையிலேயும் எழுதிருக்கலாம். எப்படி? 25 இப்படிதான் எழுதணும் பண்ணிடல பிள்ளைகள். இந்த விடைக்கும் மார்க் கொடுத்திருந்தாங்க 25. சரியா? மூன்றாவது கேள்விக்கு 25 தர 4. எப்படி? ஒரு வாரத்துல 25 பயணம்டா, 4 வாரத்துல 100 பயணம். இப்ப இதுல 100 வந்துட்டா, 4 வாரத்துல 100 பயணம் போவார். இதுல 100 வந்துட்டு. ஓகே, ஒரு பயணத்துக்கு 5 கிலோமீட்டர் படி இந்த 100 பயணத்திலையும் 500 கிலோமீட்டர் வரும். சரியா? 500 கிலோமீட்டர் வந்துட்டா. சரியா? 1 கிலோமீட்டருக்கு 100 ரூபா படி